பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நான் இருளுக்குள் அகப்பட்டது போல் காணப்படுகிறேன். எப்பொழுதும் என்னை சூழ்ந்து ஒரு இருள் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த இருள் எப்பொழுது மாறும்? நான் எப்பொழுது வெளிச்சத்துக்குள் வருவேன்? என்னை மீட்டெடுப்பவர் யார் என்று பல கேள்விகளோடு தேவ சமூகத்தில் காத்து கிடக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீதியின் சூரியனாகிய வெளிச்சம் உன்மேல் பிரகாசிக்கப்படும் போது உன்னிடத்தில் இருக்கக்கூடிய இருளின் அதிகாரங்கள் மாற்றப்படும் என்று ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இன்றைக்கு அநேக சத்துருவானவன் இருளுக்குள் அகப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறான். குடும்பங்களில் இருளை கொண்டு வந்து போட்டு, பிரச்சனைகளை கொண்டு வந்து போட்டு, பாடுகளை கொண்டு வந்து போட்டு, வீட்டுக்குள்ளாடியே முறுமுறுப்பை கொண்டு வர வைத்து, கசப்புகளை கொண்டு வர வைத்து, சத்ருவானவன் ஜெயம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு எப்பொழுது ஒரு விடிவு காலம் வரும்? என் பிள்ளையினுடைய காரியத்தில் எப்பொழுது ஜெயம் உண்டாகும்? என் புருஷனாருடைய காரியத்தில் எப்பொழுது ஒரு ஜெயம் உண்டாகும்? தீரா வியாதி என்னை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறதே, இந்த கடன் பாரம் என்னை அழுத்தி கொண்டிருக்கிறதே, இந்த இருளிலிருந்து நான் எப்பொழுது வெளியே வருவேன் என்று அநேகர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய இருளை மாற்றி வெளிச்சத்தை தரக்கூடிய தேவன் இன்றைக்கு உன் பக்கத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். நீ என்னை பலமாய், திடமாய், விசுவாசமாய், தைரியமாய் பிடித்து கொள்வாயே, ஆனால் உன் வாழ்க்கையில் இருள் மாறி போகும், வெளிச்சம் உன் குடும்பத்தில் உதிக்கும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய பிரச்சனை பெரிதாய் இருந்து கொண்டிருக்கிறதே, நான் போராடி பார்க்கிறேன், அநேக முறை பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன், ஆனாலும் சத்ருவானவன் என்னை கீழ் நோக்கி போக வைத்து கொண்டிருக்கிறானே, என் தலையை உயர விடாமல், என் தலையை நிமிர விடாமல், என் தலையை உயர்த்த முடியாமல் சத்ருவானவன் குட்டி கொண்டிருக்கிறானே, இந்த இருள் எப்பொழுது என்னை விட்டு அகலும்? நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் எப்பொழுது மாறுவேன் என்று சொல்லி அநேகர்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மேல் வெளிச்சம் உதிக்கப் போகிறது. உங்கள் மேல் அந்த வெளிச்சம் உதிக்கும் போது சத்ருவானவனுடைய இருளின் அந்தகாரங்கள் மாற்றப்பட்டு உங்கள் குடும்பத்தில் ஒரு ஜெயத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் சித்தமுள்ள தகப்பனாய் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த இருள் மாறட்டும் ஆண்டவரே, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த இருள் மாறட்டும் ஆண்டவரே, என் தொழிலில் இருக்கக்கூடிய இந்த இருள் மாறட்டும் ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனையில் இருக்கக்கூடிய இந்த இருள் என்னை விட்டு அகலட்டும்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறீர்களோ, அத்தனை பேருக்கும் நான் அந்த கிருபையை தருவேன், நான் உங்களை பலப்படுத்துவேன், நான் உங்களை தைரியப்படுத்துவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். பேதுரு சிறைச்சாலையில் அகப்பட்டு நாளைய தினத்தில் அவனுடைய தலை துண்டிக்கப்படும் என்று ஏரோது அறிக்கையிட்டிருந்த போதிலும் கூட சபையார் ஊக்கமாய் ஜெபிக்க ஆரம்பித்த போது அந்த இடத்துல வெளிச்சமாகிய
கர்த்தர் அந்த இடத்துல உதித்தார். சிறைச்சாலையில் வெளிச்சம் பிரகாசமானது. அவனுடைய கைகளில் கட்டப்பட்ட சங்கிலிகளெல்லாம் கழன்று போனது என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியென்றால் உங்கள் குடும்பத்தில் சத்துருவானவன் உங்களை எழும்ப விடாதபடிக்கு கைகளையும் கால்களையும் சரீரத்தையும் கட்டி போட்டிருக்கக்கூடிய நுகங்களை வெளிச்சமாகிய கிறிஸ்து நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த இடத்துல உதயமாகி உங்களுடைய கட்டுகளை எல்லாம் முறியடித்து உங்களை வெளியே கொண்டு வருவேன் என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். உன்னிடத்தில் இருக்கக்கூடிய இருள் அகற்றப்படும். நீ இருளின் பிள்ளையாய் இருப்பதற்கல்ல, உன்னை நான் அபிஷேகித்து வைத்திருக்கிறேன், உன்னை நான் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை மாற்றி கொடுப்பதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னோடு கூட நான் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறேன். அநேக முறை நீ பாவத்துக்குள் விழுந்து விழுந்து எழும்பினாய் அல்லவோ, அந்த பாவ இருள் உன்னை சூழ்ந்து கொண்டது அல்லவோ, என்னை தூக்கி எடுப்பவர் யார் என்று கேட்டாய் அல்லவோ, அந்த வேளையிலெல்லாம் நீ கூப்பிட்ட போதெல்லாம் நான் உன் பக்கத்தில் ஓடோடி வந்து, மகனே மகளே, நீ பாவத்துக்குள் ஏன் விழுந்தாய், உன்னை நான் தூக்கி எடுப்பதற்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த நீதியின் வலது கரத்தை உனக்காக தந்து உன்னை தூக்கி எடுத்த தெய்வம் இன்றைக்கு உன்னை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறாய். உன்னை பாவத்துக்குள் இழுத்து கொண்டு போன சத்ருவின் கிரியைகளை அழிப்பேன். சத்ருக்கள் இனி உன் பக்கம் வரமாட்டார்கள். உனக்கு விரோதமாய் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டுகள் அத்தனையும் நான் முறியடித்து உன்னை நான் ஜெயம் பெற வைப்பேன் என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். தேவனுடைய வழி உத்தமமானது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி அவருடைய வழியில் நீ நடப்பாயேயானால், அவருடைய வார்த்தையை நீ கேட்பாயானால், அவரை நீ நம்புவாயேயானால், அவர் உனக்கு கேடகமாயிருந்து உன்னை பாதுகாத்து உன்னை பலப்படுத்தி உனக்குண்டான எல்லாவற்றையும் செய்து தரக்கூடிய அந்த தெய்வம் சொல்லுகிறார். பலத்தால் இடைக்கட்டி உன் வழியை செவ்வைப்படுத்தக்கூடிய தெய்வம் இன்றைக்கு உன்னோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் கேட்கிறீங்க, ஆண்டவரே என் குடும்பத்தில் நீர் பிரகாசிப்பீரே, ஆனால் அந்த வெளிச்சம் என் குடும்பத்தில் வறுமையானால் நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேனே ஆண்டவரே, நீர் என்னை தூக்கி எடுத்து நிறுத்துவீர் ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி கேட்குறீங்க? இன்னைக்கு கேட்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு அழகான ஒரு வார்த்தையை தந்தீங்க ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று அழகான ஒரு வாக்கு தத்தத்தை எங்களுக்கு தந்த நல்ல தெய்வமே, இந்த வேளையிலும் கூட என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய இருளின் அதிகாரங்களை கர்த்தர் மாற்றி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும். பரிசுத்தமாகிய தெய்வம் அந்த குடும்பத்தில் உலாவும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பங்களை சீர்படுத்தி ஆண்டவரை நீர் உயர்த்தி காண்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் வழிநடத்தின தகப்பன், இனியும் நீர் அந்த குடும்பங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி தைரியப்படுத்தி அந்த குடும்பங்களை தாங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்க விதத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் அந்த குடும்பங்களை கட்டுவிப்பீராக. அந்த குடும்பங்களோடு கூட இடைபடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய மகத்துவம் ஒவ்வொருவர் மேலேயும் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.